வரைக்கும் இபிஎஸ் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. கூட இருக்க முக்கிய நிர்வாகிகள் எல்லாருமே தெளிவா சொல்லிட்டாங்க, இதற்கு சாத்தியமே இல்லை, அவர்கள் துரோகிகள். நீங்க முதல் தர்ம யுத்தத்துல இவர் மட்டுமே இணைந்து இவரை சார்ந்து வந்தவர்களை கவனிக்கல. இப்போ உதாரணத்துக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஒரு மாவட்ட நகர ஒன்றியத்துல செயலாளர்களா இருக்கிறாங்க. அதிமுகனாலே அது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தான். அது என்ன எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகன்னு சொல்லும்போது அப்போ ஓபிஎஸ் தலைமையில ஒரு அதிமுக இருக்குங்களா? நீங்க குறிப்பிட்டது மாதிரி ஒட்டுமொத்தமாக இருப்பது போன்ற ஒரு மாய தோற்றம் இருக்கு இந்த கட்சியில. எந்த பிரதிபலனையும் எதிர்பாராம நீக்கும் போதுமே கூட அந்த பொழுக்குதுல இருந்து கூட வந்தது பத்தின ஒரு 3 பேர் தான் இவர் கூட வந்தாங்க. ஓபிஎஸ் வரலையே. தம்பிக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும், திரு எடப்பாடி அவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்ததற்கு பிறகு அவருடைய செயல்பாடு என்பது தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தி மற்ற அப்படிதான் இருக்கணும். ஒரு பார்ட்டியை லீட் பண்ணும்போது கமாண்டிங்கா இருக்கிறது தப்பு ஒண்ணும் இல்லையா? அதானே விரும்புவாங்க. அதிமுக அப்படிதான் இருந்துச்சு. கட்சியை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லுகிற வகையில் இருக்கணும் ஒரு கட்சியினுடைய தலைமை. தொடர்ந்து சரிவு, பின்னடைவு, தோல்வி. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வளவு பெரிய தோல்வி. 2021 இவர்கள் ஒருங்கிணைந்தா இருந்தாங்க. அந்த தேர்தலையே அதிமுக அந்த அளவுக்கு வெற்றி பெறலையே. நீங்களே சொல்றீங்க கொங்கு மண்டலத்துல அதிமுக அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ் வச்சிருக்காங்க அப்படின்னும் போது செங்கோட்டையன் 53 வருஷமா இருந்தவர் போயிட்டாரு. அவர் தாண்டி இபிஎஸ் அவர்கள் ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்றாரு. அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கூட்டம். துரோகின்னு அவர் சொன்ன உடனே அப்படியே கூட்டத்துல ஆர்ப்பரிக்கிறாங்க. துரோகி துரோகி செங்கோட்டையன் சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அப்போ செங்கோட்டையன் அவர்களுக்கு அந்த தனிப்பட்ட செல்வாக்கு இல்லை, கட்சியை ஒட்டிய செல்வாக்கு தான் இருக்குன்றத அவர் நிரூபிக்கிறாருலாங்க. இல்லை, எல்லா தலைவர்களுமே ஒரு கட்சியில் பயணிக்கிற பொழுது கட்சி சார்ந்த செல்வாக்கு தான் இருக்கும். ஆனால் அங்கே ஒரு பெரிய ஃபேக்டருங்கிறது ரெட்டை இலை சின்னம். அது இல்லாமல் செங்கோட்டையனால என்ன அங்கே சாதிச்சிட முடியும்? உள்ள பிஜேபி இவர்கள் எல்லாம் சமாதானப்படுத்தியோ அவங்க எல்லாத்தையுமே பயன்படுத்துவாங்க. சாமபேத தான தண்டம் சொல்லிட்டு எல்லாத்தையும் பயன்படுத்தி இதை சாத்தியப்படுத்திடுவாங்க. நீங்க நம்புறீங்களா? உண்மையிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி விரும்பினால் அதே போல விரும்புற மாதிரி தெரியலன்றீங்க. ஆமா. வணக்கம். ப்ரோவோக் பாலிடிக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளரும் திராவிட இயக்க ஆய்வாளருமான திரு துரை கருணா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சகோதரா. ஓபிஎஸ் அவர்கள் கெடு விதிச்சு கிட்டத்தட்ட அது நெருங்க போது டிசம்பர் 15க்குள்ள அதிமுக இணைக்கல, அந்த நடவடிக்கை எடுக்கலைன்னா நாங்கள் ஒரு முடிவு எடுப்போம், தனி கட்சி ஆரம்பிப்போம் அப்படின்றாரு. ஸோ இன்னைக்கு அவருடைய நிலைப்பாடு என்ன, எப்படி இருக்கு? மரியாதைக்குரிய திரு ஓபிஎஸ் அவர்கள் கடந்த 4 ஆண்டுகளாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒருங்கிணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டார். இந்த 2024 தேர்தலுக்கு பிறகு திரு ஓபிஎஸ் திருமதி சசிகலா மட்டுமே தான் ஒன்றிணைப்போங்கிற அந்த கருத்தை கடந்த 3-4 ஆண்டுகளாக பேசிட்டு வந்தாருங்க. முதன்முறையாக திரு செங்கோட்டையனும் களத்துக்கு அதற்கான முன்முயற்சி எடுத்தார். அதுவும் தோல்வி அடைஞ்சதுனால அவர் தவேக்கால போய் தன்னை இணைச்சிக்கிட்டாரு. ஆனாலும் தொடர்ந்து இந்த இணைப்பு முயற்சியில் திரு ஓபிஎஸ் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார். கடந்த வாரம் சென்னையில் நடைபெற்ற அந்த மாநில மாவட்ட நிர்வாக குழு கூட்டத்தில் தான் நீங்கள் சொன்ன அந்த கருத்தை சொன்னார். 10ஆம் தேதி திரு எடப்பாடி தலைமையிலான அதிமுக பொதுக்குழு நடைபெறுகிறது. அங்கே என்ன ரியாக்ஷன் என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்துட்டு 15ஆம் தேதி என்பது தன்னை பின்பற்றுகிற தன்னை தொடர்கிற நிர்வாகிகள் தொண்டர்களுடைய மனநிலைக்கு ஏற்பவும் அவர்களுடைய எண்ணங்களுக்கு நம் ஒரு வடிகாலாக இந்த முடிவு இருக்கும். இதை தாண்டி பொதுமக்களும் ஏற்கிற வகையில் ஒரு அதிரடியான முடிவை அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த நிகழ்வில் பேசுகிற பொழுது குன்னம் ராமச்சந்திரன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர் ஒரு கருத்தை சொன்னார். தொடர்ந்து நாம் இரட்டை இலையில் போட்டியிட்டு வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தை களத்தில் வீழ்த்த வேண்டுமென்றால் ஒன்றிணைந்த அதிமுக தான் அது சாத்தியம். அப்படிப்பட்ட நிலைக்கு தொடர்ந்து திரு எடப்பாடி தடையாக இருப்பார் என்றால் நாம் 234 தொகுதிகளிலையும் வேட்பாளர்களை இந்த குழுவை கழகமாக மாற்றி கட்சியாக அமைத்து போட்டியிடணுங்கிற கருத்தை சொன்னார். திரு ஓபிஎஸ் அவர்கள் அதை மேற்கோள் காட்டி பேசினார். பொதுமக்கள் தொண்டர்கள் நம்முடைய இந்த அதிமுக உரிமை குழுவில் பயணிக்கிறவர்களுடைய என்ன ஓட்டத்தை வெளிப்படுத்தும் வகையில் அவருடைய பேச்சு இருக்கும்
அப்படின்னு அதை சுட்டி காட்டி தான் டிசம்பர் 15 நல்ல முடிவுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ எந்த விதமான முடிவை எடுக்க போகிறார் அப்படின்னு நேற்று வரைக்கும் ஒரு பெரிய பரபரப்பான சூழல் இருந்தது. ஒருபோதும் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அந்த என்டிஏவில் இணைவதற்கு வாய்ப்பில்லை. அதுக்குரிய திரு அமித்ஷா அவர்கள் தன்னை சந்திக்காதது வருத்தம் அளிக்கிறதுன்னு ஒரு பொது வெளிகளில் சொன்னார். அதைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க கடிதம் கொடுத்து தங்களை சந்திப்பது என் பெரும் பாக்கியம் சொன்னார். அது கூட கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. பல்வேறு 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், ஒரு மிகப்பெரிய தமிழகத்தினுடைய ஆகப்பெரிய அரசியல் கட்சியான அனைத்து இந்திய அண்ணா திமுகவின் பிரதம ஒருங்கிணைப்பாளர் என்கிற உயர் பொறுப்பில் இருந்தவர், இவர் ஏன் இவ்வளவு கீழே போய் இறங்கணும் அப்படின்னு சொல்லி. அவருக்கு என்ன நோக்கம்னா, இவர்கள் நம்மை ஒருங்கிணைப்பார்கள். பாரதிய ஜனதா கட்சி உண்மையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்று விரும்பினால் நம்மை ஒருங்கிணைப்பார்கள். வலிமை மிக்க ஒரு ஒன்றுபட்ட அதிமுக உருவாக வேண்டும், அதோடு ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி விரும்பி தன்னை ஒருங்கிணைப்பாளர்கள கருத்தாக்கத்தின் அடிப்படையில் தான் அவர் இந்த அளவுக்கு கீழே இறங்கி வந்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனாலும் கூட அந்த நேரத்தில் பிரதமர் சந்திக்காதது என்பது ஒரு மன வருத்தத்தை அவருக்கு ஏற்படுத்தியது. அதனால் தன்மானத்தை இழந்து தொடர்ந்து இதில் பயணிக்க விரும்பலைன்னு பாஜக என்டிஏ அணியிலிருந்தும் தன்னை விலக்கி கொண்டார். அப்போ மீண்டும் அதில் இணைவதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் விலகிய உடனே மிக கடுமையான விமர்சனத்தை அவரோடு பயணித்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் சொன்னாங்க. இந்த நம்ப வச்சு கழுத்து இருக்கிறதுல பாஜக தொடர்ந்து மற்ற மாநிலங்கள் மாதிரி தமிழ்நாட்டிலையும் பண்றாங்க. தர்ம யுத்தம் செய்ய தூண்டதே பாஜக. ஆமாம், அதை வெளிப்படையாக அவர் தெரிவிச்சிருந்தார். முதல் தர்ம யுத்தமும் சரி, அடுத்த 2வது தர்ம யுத்தத்தில் அவர்கள் பின்னணியில் இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி இருந்தது கடைசி வரைக்கும். நீங்க திரு செங்கோட்டையன் தாவேக்கால இணைவதற்கு 2 நாட்களுக்கு ஓபிஎஸ் அவர்களை பாஜக கண்டுக்கல. அதான் சொல்றேன். அப்ப அந்த தாவேக்காவில் இணைவதற்கு 2 நாட்களுக்கு முன்பு கூட கட்சியை ஒருங்கிணைப்பதில் பாஜகவின் பங்களிப்பு இருக்குது தொடர்பாக பேசிகிட்டு இருக்காங்கன்னு தான் சொன்னார். அன்றைக்கே திரு ஓபிஎஸ் அவர்களும் ஆமாம் அந்த நிலைப்பாட்டில் தான் பாஜக இருக்கு, என்னுடனும் பேசி வருகிறார்கள் சொன்னார். அடுத்த 2 நாளிலேயே பாஜக நம்பகத்தன்மையற்ற ஒரு செயலில் ஈடுபடுகிறது அப்படின்னு உணர்ந்துக்கிட்டு திரு செங்கோட்டையன் தாவேக்கால தன்னை இணைத்து கொண்டார். ஆனாலும் கூட அதுலேயுமே அரசியல் விமர்சகர்கள் பத்திரிகையாளர் சிலர் இதுவும் பாஜகவின் சூழ்ச்சி, அமித்ஷா தான் இவர் அங்கே அனுப்பிச்சிருக்காருங்கிற மாதிரி இருக்காங்க. அது நமக்கு அந்த உள் விவகாரங்கள் என்பது நமக்கு வெளிப்படையாக தெரியல. நம்மை பொறுத்தவரையில் வெளிப்படையாக தெரிந்த விஷயங்களை வச்சுமே நம்ம விவாதிக்க முடியும், பேச முடியும். ஸோ அந்த அடிப்படையில் கடைசி வரையிலும் திரு ஓபிஎஸ் காத்திருக்கிறார், இன்று வரையிலும் காத்திருக்கிறான்னு தான் பார்ப்போம். ஏன்னா நேற்றுக்கு போனவர் இன்றைக்கு ஆல்ரெடி டோர்ஸ் க்ளோஸ்ட் இல்லை. அதுதான் ஏடிஎம்கேல பொறுத்த வரைக்கும் இபிஎஸ் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. கூட இருக்க முக்கிய நிர்வாகிகள் எல்லாருமே தெளிவா சொல்லிட்டாங்க, இதற்கு சாத்தியமே இல்லை, அவர்கள் துரோகிகள். கட்சியை இந்த அளவுக்கு கீழே கொண்டு வந்ததுக்கு முக்கிய காரணம் அவர்கள் அப்படின்ற குற்றச்சாட்டை முன் வச்சு நீக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த ஆப்ஷனே இல்லைன்ன போது மறுபடியும் ஏன் அவங்க கேட்கணும்? இல்லை, திரு எடப்பாடி ஈஸியாக தொடங்கிட்டு போயிடலாமே. இல்லை, ஒரு திரு எடப்பாடி அவர்களுடைய பிடிவாதத்தால் ஒரு மிகப்பெரிய பேர் இயக்கம் அழிவை நோக்கி போகுது. இந்த கட்சியை தொடங்கிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 1000 ஆண்டுகளை கடந்தும் அதிமுக நின்று நிலைத்திருக்கும் என்று பேசினார். அந்த இயக்கம் 52 வருஷத்தில் ஒரு சரிவை பின்னடைவை சந்திச்சு போகுது. இவ்வளோ காலம் இதில் நாம் பயணித்த நாம் அப்படி ஒரு நிலைப்பாட்டிற்கு விட்டுவிடக்கூடாது என்பதற்காக இந்த முயற்சியை தொடர்கிறார்கள். திரு எடப்பாடி தன்னுடைய பிடிவாத தன்மை, இந்த எண்ணம் இருந்ததுன்னா திரு சி.வி. சண்முகம் போன்றவர் அவர்கிட்ட பேச அன்னைக்கு வரும்பொழுதே அவருக்கு கட்சியில மிகப்பெரிய பொறுப்பு கொடுக்கறோம்லாம் சொல்லும்போது அன்னைக்கு அது ஓபிஎஸ் அக்செப்ட் பண்ணிட்டு போயிருந்துக்கலாமே. இல்ல திரு ஓபிஎஸ் என்கிற தனி மனிதர் மட்டுமல்ல, இதுல இப்ப அவர் இந்த உரிமை மீட்பு குழு, அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்கிற இந்த அமைப்பை தொடங்கியதற்கு பிறகு மாநில மாவட்ட வாரியாக பல்லாயிரக்கணக்கான, ஏன் இன்னும் சொன்னால் அந்த கிளை அமைப்பெல்லாம் சேர்த்து அதில் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட நிர்வாகிகளை போட்டாங்க. நீங்கள் முதல் தர்ம யுத்தத்தில் இவர் மட்டுமே இணைந்து இவரை சார்ந்து வந்தவர்களை கவனிக்கலை, எந்த பொறுப்பும் வாங்கி கொடுங்கிற குற்றச்சாட்டு இன்னும் தொடர்கிறது. எனவே தான் அவருடைய கான்செப்ட் என்னன்னா, இணைவோம், இணைந்த பிறகு எப்படி அந்த இணைப்பு இருக்கணும்னா 1989 ஜே அணி ஜா அணி இணைந்ததில்லை, அது மாதிரி தலைமை கழக நிர்வாகிகள் முதல் கடைசி கிளைக்கழக நிர்வாகிகள் வரைக்கும் என்னோடு வருகிறவர்களுக்கும் அகாமடேட் பண்ணணும். அங்கே இப்போ உதாரணத்துக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவில் ஒரு மாவட்ட நகர ஒன்றியத்தில் செயலாளர்களாக இருக்கிறாங்க. இவர் போட்டவர்களை இணைச் செயலாளர் துணை செயலாளர் அகாமடேட் பண்ணணும். அப்போ தான் அந்த ஒருங்கிணைப்பு சரியானதாக இருக்கும்.
இணக்கமாக களப்பணி ஆற்றி வெற்றி பெறலாம். அதிமுகனாலே அது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தான். அது என்ன எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகன்னு சொல்லும்போது அப்போ ஓபிஎஸ் தலைமையில ஒரு அதிமுக இருக்குன்றீங்களா? காலமெல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இரட்டை இலைக்கு வாக்களித்தவர்கள் தான் அங்கே இருக்கிறாங்க. ஒரு 5% 7% 8% இருக்காங்கல்ல. திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே இருக்கிற நிர்வாகிகள் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி ஒட்டுமொத்தமாக இருப்பது போன்ற ஒரு மாய தோற்றம் இருக்கு. பொதுக்குழு, செயற்குழு, முன்னாள் அமைச்சர்கள், இன்னாள் அமைச்சர்கள்னு. ஆனால் இந்த கட்சியில எந்த பிரதிபலனையும் எதிர்பாராமல் நீக்கும் போதுமே கூட அந்த பொழுக்குழுல இருந்து கூட வந்தது பாத்தீங்கன்னா ஒரு 3 பேர் தான் இவர் கூட வந்தாங்க. வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் போன்றவர் வந்தாங்க. மற்றபடி யாருமே ஒரு வரலையே. இல்ல, அதுதான் தர்றேன் தம்பிக்கு, உங்களுக்கு நல்லாவே தெரியும். திரு எடப்பாடி அவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்ததற்கு பிறகு அவருடைய செயல்பாடு என்பது தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தி தான் எல்லாம் என்கிற அந்த அதிகார தோரணையோடு செயல்பட்டார். அவருக்கு கிடைத்த அந்த ஆட்சி அதிகாரம் மற்ற அப்படிதான் இருக்கணும். ஒரு பார்ட்டியை லீட் பண்ணும்போது கமாண்டிங்கா இருக்கிறது தப்பு ஒண்ணும் இல்லையா? அதானே விரும்புவாங்க. அந்த கமாண்டிங் நிச்சயமா அது 100% நீங்க சொல்றது உண்மை. அந்த கமாண்டிங் பவரோட இருக்கணும். எப்படி இருக்கணும்னா கட்சியை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லுகிற வகையில் இருக்கணும் ஒரு கட்சியினுடைய தலைமை. தொடர்ந்து சரிவு, பின்னடைவு, தோல்வி. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வளவு பெரிய தோல்வி. 53 வருஷமாக அதிமுக சந்திக்காத பெரும் தோல்வி. ஒரு கிட்டத்தட்ட 15 தொகுதிகளில் 3வது இடம், 7 தொகுதிகளில் கட்டுத்தொகை இழந்திருக்கு. ஒட்டுமொத்தமாக 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் பதிவான வாக்குகளை பார்த்தா 11 இடத்துல தான் அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. அப்போ இந்த சரிவிலிருந்து தூக்கி நிறுத்த வேண்டும் என்றால் ஒருங்கிணையணும். இந்த விலக்கி வைக்கப்பட்டவர்கள், விலகிச் சென்றவர்கள் எல்லாம் நாம அரவணைக்காதான் முடியும். 2021 இவர்கள் ஒருங்கிணைந்தா இருந்தாங்க. அந்த தேர்தலையே அதிமுக அந்த அளவுக்கு வெற்றி பெறலையே. அது நீங்க சொல்லப்படி பார்த்தா தென் மாவட்டங்களுக்கு ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் அவர்களுக்கு எல்லாம் ஒரு கணிசமான வாக்கு இருக்கு, அந்த சமுதாய வாக்குகள் இருக்கு. நீங்க தொடர்ந்து அந்த அந்த விஷயத்த சொல்லிட்டே வராங்க ஓபிஎஸ் தரப்புல. அதனாலதான் தோல்வின்றாங்க. ஆனா 2021 தேர்தலே அந்த அவ்வளவு வெற்றி படலையே. தென் மாவட்டங்கள பெரும் தோல்வி தானே. 10 ஆண்டுகளாக அனைத்து இந்திய அதிமுக ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது. அந்த ஆட்சிக்கு எதிரான மனப்போக்கு மக்களில் பெரும்பாலோரிடம் இருந்தது. ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறது. அடுத்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலுவான கூட்டணி, கோயம்புத்தூர்ல 10க்கு 10 அடிச்சாங்க. அதான் ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைத்தது. அவர்கள் சாமர்த்தியம், அவர்களுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது பணம்னு ஆகிப்போச்சு கடந்த 90களுக்கு பிறகு. அதனால அவர்களுடைய அந்த பகுதிகளில் அவர்களுடைய பங்களிப்பு என்பது மிக உயர்ந்த அளவில் இருந்ததுனால அந்த வெற்றியை சாத்தியப்படுத்தினார்கள். இதில் தென் மாவட்டங்களில் ஏன் தோல்வினா 10.5% ஒரு சமுதாயத்துக்கு கொடுத்தார்ல. கடைசி நேரம் வரைக்கும் திரு ஓபிஎஸ் அவர்களும் மற்ற மூத்த அமைச்சர்களும் சொன்னாங்க, இப்போதைக்கு உறுதிமொழி தருவோம், மீண்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தவுடனே அதற்கான மசோதாவை கொண்டு வந்து நிறைவேற்றும் போது கடைசி நாள் திரு எடப்பாடி பிடிவாதமாக அதை நிறைவேற்றினுடைய விளைவு முக்குளத்தோர் மட்டுமில்லை, மிகவும் பிற்படுத்த சமுதாயத்தை சேர்ந்த 106 சமுதாயம் தென் மாவட்டங்களில் ஒட்டுமொத்தமாக திரு எடப்பாடியுடைய முடிவுக்கு எதிராக வாக்களித்ததுனால ஒரு மிகப்பெரிய தோல்வியை தென் மாவட்டங்களில். கொங்கு பெல்ட்ல அது நடக்கல. அதுதான் கொங்கு பெல்ட்ல கணிசமான அளவிற்கு வன்னிய சமுதாய வாக்கு வங்கி இருந்தது, அது கை கொடுத்தது. இன்னொன்று 2011 2016 செல்வி ஜெயலலிதா அந்த தொடர் நீட்சியை கொண்டு வந்தாங்கல்ல. கொங்கு மண்டலத்தை 51 தொகுதிகளில் 2016 வெற்றி பெற்ற தொகுதிகள் மீண்டும் கிடைச்சிருக்கு 51 தொகுதி. மீதம் இவருக்கானதுன்னா அந்த 14 தான் சொல்லணும். திரு எடப்பாடியினுடைய செல்வாக்காலுங்கிறது இவர் எடுத்த அந்த முடிவால் கிடைத்ததுங்கிறது 14 தொகுதி தான், 51 தொகுதி. இன்னொன்று நீங்கள் 1970 நீங்கள் கொங்கு மண்டலத்தை பார்த்தீங்கன்னா ஒரு 48-50 தொகுதிகள், 7 முறை 8 முறை, பொள்ளாச்சியில் 9 முறை வெற்றி பெற்றிருக்கிறது. 10வது முறையாக தான் பொள்ளாச்சி ஜெயராமன் வந்திருக்கிறார். எனவே கொங்கு மண்டலம் என்பது காலங்காலமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கோட்டை. இவர் எடுத்த அந்த வியூகத்தின் விளைவாக கொஞ்சம் அதிகமாக கிடைத்திருக்கிறது. ஆனால் இந்த கிரெடிட் எல்லாமே திரு எடப்பாடிக்கு தான், இவர் ஒண்ணுமே இல்லை அப்படின்லாம் போயிட முடியாது. ஆனா இப்பயுமே நீங்க பாத்தீங்கன்னா நீங்களே சொல்றீங்க கொங்கு மண்டலத்துல அதிமுக அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ் வச்சிருக்காங்க அப்படின்னும் போது செங்கோட்டையன் 53 வருஷமா இருந்தவர் போயிட்டாரு. அவர் தாண்டி ஒரு கோபியில 30ஆம் தேதி இபிஎஸ் அவர்கள் ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்றாரு. அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கூட்டம், அவருக்கு அவ்வளவு பெரிய ஆதரவான குரல்கள். துரோகின்னு அவர் சொன்ன உடனே அப்படியே கூட்டத்தில் ஆர்ப்பரிக்கிறாங்க, துரோகி துரோகின்னு செங்கோட்டையன் சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அப்போ செங்கோட்டையன் அவர்களுக்கு அங்கே தனிப்பட்ட செல்வாக்கு இல்லை, கட்சியை ஒட்டிய செல்வாக்கு தான் இருக்கிறத அவர் நிரூபிக்கிறாருலாங்க. இல்லை, எல்லா தலைவர்களுமே ஒரு கட்சியில் பயணிக்கிற பொழுது கட்சி சார்ந்த செல்வாக்கு தான் இருக்கும். இப்போ தனிப்பட்ட செல்வாக்கு என்பது எப்படி வரும்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் குறிப்பிட்டீங்களா அந்த 53 வருஷமா 1972 அதிமுக தொடங்கிய தொடக்க காலம் முதலே அவருடைய பங்களிப்பு கொங்கு மண்டலத்தில், குறிப்பாக அந்த ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிறது. அவர் அந்த தொடக்க காலம் முதல் அமைப்பாளராக கிளை, பேரூர், ஒன்றியம், நகரம்
இப்படி பல்வேறு பொறுப்புகளுக்கு இவரால் அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள் இருக்காங்கல்ல. ஒரு 48-50 பேரை திரு எடப்பாடி பழனிசாமி நீக்கினார்ல, அவங்க எல்லாமே இந்த மாதிரி நகர, ஒன்றிய, மாவட்ட, மாநில பொறுப்புகளில் இருந்தவங்க. ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் பல ஆயிரம் பேர் இருப்பார்கள். இதை தாண்டி வாக்காளர்கள் 8-9 முறை கோபிச்செட்டிப்பாளையத்தில், ஒரு முறை சத்தியமங்கலம், ஒரு 8 முறை கோபிச்செட்டிப்பாளையத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அவர் பணியாற்றிய காலத்தில் அவருடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிற பொதுமக்கள் வாக்காளர்கள் ஒரு பகுதி இருக்கும். சமுதாயம் சார்ந்த வாக்குகள் என்பது ஒரு பகுதி இருக்கும். அரசியல் கட்சியில் பெற்ற செல்வாக்கு என்பது அவர் விலகினுடனே ஒட்டுமொத்தமாக போயிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. உதாரணத்திற்கு திரு செம்மலை அவர்கள் 80ல் சீட்டு கொடுக்கல, சுயேட்சையாக நின்று வெற்றி பெற்றார். திரு தாமரைக்கணிக்கு 91ல் சீட்டு கொடுக்கல, சுயேட்சையாக நின்று வெற்றி பெற்றார். அந்த அளவிற்கு உள்ளூர் செல்வாக்கை பெற்றவர்கள் இருக்கிறார்கள். அந்த வரிசையில் தான் நான் செங்கோட்டையனும் பார்க்குறேன். ஆனால் அங்கே வந்து ஒரு பெரிய ஃபேக்டருங்கிறது அந்த இரட்டை இலை சின்னம். அது இல்லாமல் செங்கோட்டையனால் என்ன அங்கே வந்து சாதிச்சிட முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. நிச்சயமாக சின்னம் ஒரு பெரிய பலம். இன்றைக்கும் கூட நாடாளுமன்ற தேர்தலில் இந்த அளவுக்கு வாக்குகள் வந்தாலும் கூட இரட்டை இலைக்கான வாக்குகள்ங்கிறான். அந்த இரட்டை இலைக்கு வாக்களித்தவர்களே 1 கோடிக்கு மேலே வாக்களிக்காமல் வீட்டில் படுத்துக்கிட்டான். நம்ம பார்த்தோம்ல, 88-89 லட்சம் தான் வாக்குகள் போயிருக்கு. நீங்கள் அந்த 88 லட்சம் வாக்குகளில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினர் அட்டை வைத்திருக்கிற 88 லட்சம்னு நம்ம அதை கணக்கெடுக்க முடியாது. அவருடைய குடும்பத்தினர் வாக்குகள் இருக்கும், அதிமுகவினுடைய அனுதாபிகள் ஆதரவாளர்கள் வாக்குகள் இருக்கும், ஒரு 1-2% தேமுதிக எஸ்டிபிஐ வாக்குகள் இருக்கும். ஒரு 10-30 லட்சம் இதை கணிச்சிட்டா வெறும் 58 லட்சம் தான். 2,16,00,000 உறுப்பினர் அட்டை விநியோகித்திருக்கிறோம் என்று திரு எடப்பாடி சொன்னார்ல. அப்போ மீதமுள்ள 1.25 கோடி பேர் எங்கே போனா சொல்கிறாங்க? பார்லிமெண்ட் எலெக்ஷன், யார் பிரதமர் அதை தீர்மானிக்கிற தேர்தல் என்பதால் ஓட்டு போட போகலன்னு நீங்கள் குறிப்பிட்டீங்கல்ல. இரட்டை இலை களத்தில் நின்றால், இரட்டை இலையில் அதிமுக வேட்பாளர் நிற்கிறார் என்றால் அவர் வெற்றிக்காக பாடுபடுவதான அதிமுக தொண்டன் உறுப்பினருடைய கடமையாக இருக்கும். அப்போ தலைமை எடுத்த முடிவு சரியில்லை, இவர் வகுத்த வியூகம் சரியில்லை, இது வெற்றிக்கான வழிமுறை இல்லை என்பதை உணர்ந்து அவங்க எல்லாமே நாம ஏப்ப ஓட்டு போடணும்னு படுத்துட்டான். அந்த நிலை என்பது அது எந்த அரசியல் கட்சிக்கு இருக்கக்கூடாது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக தீவிரமாக களமாடி வந்த 1972 பல்வேறு தேர்தல்களில் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருக்கும் அம்மா செல்வி ஜெயலலிதாவுக்கும் வாக்களித்த அவர்கள் இந்த காலகட்டத்தில் திரு எடப்பாடி தலைமையின் போது அவர்கள் அமைதி காத்தார்கள் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவு, சரிவு ஏற்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்துதான் கள யதார்த்தம் வேறாக இருக்கிறது என்று இதே திரு செங்கோட்டையன் உட்பட 6 அந்த முன்னணியினர் போய் அவங்கள சந்தித்து வலியுறுத்துகிறார்கள். நிலைமை வேறா இருக்கு. அதனால் ஒரு 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 பொதுமக்கள் மத்தியிலையும் வாக்காளர்கள் மத்தியிலையும் இனி அதிமுக வெற்றி பெறாதோ என்கிற பார்வை வந்துடுச்சு. கட்சி தொண்டனும் சோர்வடைஞ்சிட்டான். அதனால் பொதுவெளிகளில் ஒரு நமக்கான செல்வாக்கு இருக்கிறது, நாம் மீண்டும் வெற்றி பெறுவோம் என்கிற நம்பிக்கையை ஏற்படுத்துகிற வகையில் நம்முடைய செயல்பாடு இருக்கணும். எனவே தயவுசெய்து இவரெல்லாம் விலக்கி வைக்கப்பட்டவர்கள், விலகி சென்றவர்களெல்லாம் சேர்த்துருங்கிறாரு எடப்பாடி. அது முடியவே முடியாது, வேண்டாம், அவங்க வந்தால் சரியாக இருக்காதுன்னு சொல்லிட்டார். அதில் இன்னொரு வேதனையான விஷயம் என்னன்னு தெரியுமா? அவங்க சந்தித்ததா 2-3 மாதம் ஊடகங்களில் வலைத்தளங்கள் இருக்குது. திரு செங்கோட்டையனோட ஒரு யூடியூப் சேனலில் சொன்னார், ஆமாம் சந்தித்தோம், வலியுறுத்தணும் அப்படின்னு சொன்னார். ஆனால் தலைமை கழக வாசலில் நின்று இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த 6 பேர் என்னை சந்தித்து வலியுறுத்தியாக சொன்னது பச்சை பொய்ங்கிறார். ஒரு இயக்கத்தை வழிநடத்துகிற, ஒரு மாபெரும் இயக்கத்தை வழிநடத்துகிற ஒரு தலைமைக்கு நம்பகத்தன்மை வேணும். அந்த தன்மை அவரிடம் இல்லாதது தான் அதிமுக இப்போ மீண்டும் அந்த சரிவை நோக்கி போகிறது அப்படிங்கிறது. அப்போ இதிலிருந்து நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வரணும். அப்போ எந்த அளவிற்கு நமக்கு வாக்கு சதவீதம் தேவை அப்படிங்கிறது தான் இருக்குது. குறைந்தபட்சம் எடுத்துங்க, ஒரு 7-8% திரு ஓபிஎஸ்சி, டிடிவி, சசிகலா அந்த இது போயிடுச்சுன்னு வச்சுங்க. இப்போ இந்த பக்கம் 1% கூட திரு செங்கோட்டையன் பக்கத்தில் வச்சுக்கோங்க, ஒரு 8-9% வேண்டும். திமுகவுக்கு அதிமுகவுக்கு 3.5% தான். இந்த 3% நம்ம மீட் அவுட் பண்ணிட்டோம்னா நம்ம ஆட்சிக்கு வந்துடும் அப்படின்னு. அது இல்லை. இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் இருக்குல்ல, இப்போ இது ஒரு 3.5%. ஏற்கனவே வெளியில் போய் ஒரு 2.5% வாங்கின கமல்ஹாசன் அங்கே போயிட்டார். அப்போ ஒரு 6% தேவை. இது ஒரு 8%, ஒரு 10-12%. இன்னொன்று பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒரு 1% அப்பா பையன் கட்சின்னு போயிடுச்சு. இப்போ குறைந்தது ஒரு 12-14% வாக்குகளை பெற்றால் மட்டுமே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்கிற சூழல் இருக்கிறது. இதை உணர வேண்டும் என்று தான் வலியுறுத்துகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழல்
உருவாகிவிட்டது. இதிலிருந்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த பிரிந்து கிடக்கிறவர்களை ஒன்றிணைத்து ஒரு வலிமையான இயக்கமாக கட்டமைக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி விரும்புகிறது. அப்படி விருப்பத்தின் அடிப்படையில் இன்று இந்த சந்திப்பு நடைபெறுவதாக நமக்கு தகவல்கள் கிடைக்கிறது. ஒருவேளை இணைக்கவே சாத்தியமில்லை. நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி முடிந்த கதை எல்லாம் முடிஞ்சிருச்சு, காலம் கடந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. பிஜேபி வந்து இவர்கள் எல்லாம் வந்து சமாதானப்படுத்தியோ அவங்க எல்லாத்தையுமே பயன்படுத்துவாங்க, சாமபேத தான தண்டம் சொல்லிட்டு எல்லாத்தையும் பயன்படுத்தி இதை வந்து சாத்தியப்படுத்திடுவாங்க. நீங்க நம்புறீங்களா? இல்லை, நம்பிக்கை தானே வாழ்க்கை. அதாவது நான் குறிப்பிட்ட தொடக்கத்தில் உண்மையிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி விரும்பினால், அதே போல திரு எடப்பாடி பழனிசாமியும் உண்மையிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த தேர்தலில் வீழ்த்த வேண்டும் என்று கருதினால், இணக்கமான போக்கு பாஜக வலியுறுத்தினாலும் என்னால் முடியாது. இப்போ டிடிவி தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. ஆமாம், அது ஒரு இணைஞ்சிட்டாரு. இப்போ ஓபிஎஸ் மற்றும் அந்த குழுல இருக்கவங்க இருக்காங்க. இது எப்படி சாத்தியமாக, என்ன பொறுப்பு கொடுப்பாங்க? இப்படி நிறைய விஷயம் இருக்குல்ல. ஒரு கட்சியில வந்து இணைக்கிறதுன்றது வந்து அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை, வெளியில நீக்கப்பட்டவர்களை. இல்லை, அதாவது மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. நான் சொன்னேன்ல 89 ஃபார்முலா. ராம வீரப்பன் எவ்வளவு தூரம் கடுமையாக விமர்சனம் பண்ணார். அவரை இணைத்து கட்சியினுடைய மூத்த துணை பொதுச் செயலாளராக செல்வி ஜெயலலிதா நியமித்தாங்க. காளிமுத்து, வளர்மதி போன்றவர்களாம் எவ்வளவு கடுமையான விமர்சனம். அவங்கள கொண்டு வந்து கட்சியில் தலைமை பொறுப்பில் வச்சாங்க, அமைச்சர் பொறுப்பில் வச்சாங்க. நீங்கள் என்ன பெரிய அளவில் இருந்துச்சு, துரோகி, அதை உடைச்சிட்டான், கதை உடைச்சிட்டான், தூக்கிட்டான், அதெல்லாம் அரசியலில் அவ்வப்போது ஏற்படுகிற நிகழ்வுகள். அதை மறப்போம் மன்னிப்போன்னு வந்துட்டு மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படிங்கிற மாதிரி எல்லோரையும் அரவணைத்து, நான் சொன்னேன்ல 89 ஃபார்முலா, அப்படி எல்லோரையும் அரவணைத்து. நீங்கள் வெறும் 17 ஓட்டில் அதிமுக வேட்பாளர் 2001 2021 கோயம்புத்தூரில் போட்டிட்டாங்க. நம்ம தியாகராயர் தொகுதி சத்யா 146 ஓட்டில் கடந்த முறை ஆட்சியை எழுந்துட்டார். அப்போ ஒவ்வொரு வாக்கும் முக்கியம். இவங்களுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு புறக்கணிச்சிட முடியாது. வெறும் சுயேட்சை சின்னம் 12 நாள் ஒரு பலாப்பழத்தை வச்சுட்டு 3,42,000 ஓட்டு வாங்கிட்டார். அப்போ ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 60,000க்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்றிருக்கிறார். 60,000 வேண்டாம், வெறும் 6,000 ஒரு தொகுதிக்கு இருந்தாலே அது பாதிக்கும்ல. எனவே தான் கட்சியை வழிநடத்துகிற முன்னோடிகளும் சரி, நான் அந்த மூத்த முன்னோடிகள் செயற்குழு பொதுக்குழு முழுக்க திரு எடப்பாடி கூட இருக்குது, கட்சி அவரோடு இருப்பது போன்ற ஒரு தோற்றம் உருவாயிடுச்சு, மாற்று கருத்தை இல்லை. ஆனால் அடிமட்டத்தில் இருக்கிற கிளை நிர்வாகிகளும் நான் குறிப்பிட்ட வெறும் கார்டு மட்டும் வச்சுட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா அவர்கள் அறிமுகப்படுத்திய வெற்றி சின்னம் ரெட்டலை வெற்றி பெற வேண்டும் என்கிற நோக்கம். ஆனால் இந்த தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்பதற்காகத்தான் இங்கிருந்து போகிற திரு எடப்பாடி பழனிசாமி அனுப்பி வைக்கிற நிர்வாகிகளிடம் அவங்க சொல்கிறாங்க, ஏங்க கரை வெட்டி கட்டிட்டு போக முடியலங்க, எங்கே இருக்க நீ, ஓபிஎஸ்டியா, இபிஎஸ்டியா, டிடிவிட்டியா, தினகரன்ட்டியா, எங்கே இருக்கிறீங்க, சசிகலாட்ட இருக்கீங்களா, எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்தாதாப்பா ஜெயிக்க முடியும், போய் அவர்கிட்ட சொல்லி ஒன்று சேருங்கப்பாங்கிறாங்க. அப்போ இந்த நிலைப்பாடு என்பது 2026 தேர்தலில் இப்போதைய நிலைப்பாட்டில் திரு எடப்பாடி உறுதியாக இருப்பார் என்றால் தோல்வி நிச்சயம். இதைத்தான் திரு ஓபிஎஸும் சொன்னார். நாம் இப்படி இருந்தோம், கட்சி ஒன்று சேரலைன்னா திமுக மறுபடியும் ஜெயிச்சிரும் அப்படின்னு. அவர் மேலே திமுக பி டீமு ஜெயிச்சிரும்னு சொன்னார் அப்படிங்கிறாங்க. கள யதார்த்தத்தை உண்மை அரசியலில் பேச முடியாது. சில நேரங்களில் அந்த உண்மை பேசினாலுமே அது ஒரு பெரிய வாழ்க்கை. அதுதான் இப்போதைய நிலை. டிசம்பர் 15 திரு ஓபிஎஸ் என்ன முடிவெடுக்க போகிறாருங்கிறது அநேகமாக இன்று நடைபெறுகிற இந்த விவாதங்கள், அவர் வெளியில் வந்து என்ன பத்திரிகையாளர் சந்திக்கிறாரு, இதை தாண்டி பொதுவாகவே இந்த டிசம்பர் 15 நான் ஒரு டேட் வச்சுருக்கேன், அதில் சொல்கிறேன்னு கடந்து வந்துடுவார். டிசம்பர் 15 அவர் என்ன அறிவிப்பை வெளியிடுகிறாரோ அது வந்து அதிமுகவுக்கு எந்த அளவுக்கு சாதக பாதகத்தை உருவாக்கும் என்பதை நம்ம அதுக்கு பிறகு விவாதிக்கலாம். ஒரு வேளை ஒரு ஹைப்போதெட்டிக்கலாக கூட இருக்கலாம். ஒரு வேளை வந்து ஆனால் மேக்ஸிமம் பார்த்தா இதுதான் வந்து பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்ல புரிஞ்சிக்க முடியுது. இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் அதிமுக டோர்ஸ் க்ளோஸ்டு, என்டிஏ நீங்கள் போக மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. அடுத்த ஆப்ஷன் ஓபிஎஸ்க்கு என்ன இருக்குது? திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் சென்று விடுவார் அப்படின்னு வலைத்தளங்களில் இதில் தகவல்கள் பரவலாக இருக்குது. நேற்று வரைக்குமே கடுமையான விமர்சனத்தை தான் அரசின் மீது இருக்கிறார். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கியது. அதனுடைய வீச்சு நீட்சி தீவிரத்தன்மை குறைந்தாலும் கூட இன்னும் அதிமுகவில் பயணிக்கிற 90% மேற்பட்டோர் திமுக எதிர்ப்புணர்வில் இருக்கிறாங்க. எனவே அந்த முடிவை எடுக்க மாட்டார் என்று நான் நம்புகிறேன். அதுக்கடுத்து நீங்கள் குறிப்பிட்டது தான் தமிழக வெற்றி கழகம் ஒரு ஆப்ஷனாக இருக்குது. அதோடு
கூட்டணி அமைப்பதற்கு ஒரு கட்சியை அறிவித்து அதை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து சின்னம் வாங்குற ஒரு பிரச்சனை இருக்குது. அப்போ ஒரு கணிசமான அளவிற்கு ஒரே சின்னம், ஒரு 30 தொகுதியோ 40 தொகுதியோன்னு சொன்னால் ஒரே சின்னம் இருந்தால் தான் ஓரளவுக்கு வெற்றி சாத்தியம். எனவே அதை பெறுவதற்கான முயற்சி தேர்தல் ஆணையத்தில் அது தொடர்பாக இன்று பேசுவார் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருக்குது. எனவே தான் நான் சொன்னேன், இன்றைக்கு அவர் என்ன நிலைப்பாட்டை எடுத்து அறிவிக்கிறார், இதன் நீட்சியாக டிசம்பர் 15 எந்தவித அறிவிப்பை வெளியிடப் போகிறார் என்பதை பொறுத்து தான் அவருடைய அரசியல் எதிர்காலமும் அதிமுகவின் அரசியல் எதிர்காலமும் நமக்கு தெளிவாக தெரிய வரும். மிக்க நன்றி சார். நன்றி சார்.